கோவையில் இன்று நடைபெறக்கூடிய வாகன பேரணியில் பங்கேற்க வருகை தரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அரசு திட்டங்கள் மூலமாக பயனடைந்தவர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் பிரதமரின் கோவை வருகை பாரதிய ஜனதா கட்சியினர் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவின் சிவமோகாவில் இருந்து விமானம் மூலம் இன்று மாலை 5:30 மணிக்கு கோவை வரும் பிரதமர் மோடியை வரவேற்க பாஜக சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து கோவை சாய்பாபா காலனியில் உள்ள சாய்பாபா கோவில் சிக்னல் பகுதியில் இருந்து பிரதமர் மோடியின் வாகன பேரணி தொடங்குகிறது. அங்கிருந்து கங்கா மருத்துவமனை, வடகோவை, அவினாசிலிங்கம் மகளிர் பல்கலைக்கழகம், சிந்தாமணி ஆகிய பகுதிகளின் வழியாக சுமார் 2.6 கிலோமீட்டர் தூரம் வாகன பேரணியாக வந்து ஆர்எஸ்புரம் பகுதியில் நிறைவடைகிறது. பிரதமரின் வாகன பேரணிக்காக கோவை கவுண்டம்பாளையம் சந்திப்பு முதல் ஆர்எஸ்புரம் தபால் நிலையம் வரை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் ரோட் ஷோ நடைபெறும் வழித்தடத்தில் சாலையின் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாஜக கொடிகள் நடப்பட்டன. ரோட் ஷோ நடைபெறும் பகுதிகளில் பாஜக சார்பில் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கோவை மாநகர காவல்துறையுடன் இணைந்து மத்திய பாதுகாப்பு குழுவினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமரின் வாகன பேரணி தொடங்கும் இடத்தில் இருந்து பேரணி முடியும் வரை எஸ்பிஜி எனப்படும் சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் பாதுகாப்பு ஒத்திகையிலும் நேற்று ஈடுபட்டனர். கோவையில் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள அருகில் உள்ள மாவட்டங்களில் இருந்து சுமார் 5000த்திற்கு மேற்பட்ட காவல்துறையினர் கோவைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர். வாகன பேரணியை நிறைவு செய்யும் பிரதமர் இன்றிரவு கோவை சர்க்கியூட் ஹவுஸ் பகுதியில் தங்குகிறார். பின்னர் நாளை காலை கேரளா புறப்பட்டுச் செல்கிறார். மும்பையில் நடைபெற்ற இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பத்திரம் என்பது பாஜக அரசின் நவீன ஊழல் என்று விமர்சித்தார். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை தெற்கில் இருந்து வடக்கு நோக்கிய இந்திய ஒற்றுமை பயணத்தை மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி 2வது கட்டமாக கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கிய இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை மணிப்பூரில் தொடங்கி மகாராஷ்டிராவில் நிறைவு செய்தார். இதையடுத்து 2ஆம் கட்ட பயணத்தின் நிறைவு விழா பொதுக்கூட்டம் மும்பை சிவாஜி பூங்கா மைதானத்தில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் சரத் பவார், உத்தவ் தாக்கரே, தேஜஸ்வி யாதவ், பரூக் அப்துல்லா, மெஹபூபா முக்தி, சம்பாய் சோரன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மகாத்மா ஜோதிபா புலே கி छत्रपति शिवाजी महाराज की கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் பொய் பரப்புரை என 2ஐ மட்டுமே கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் மோடி செய்துள்ளதாக விமர்சித்தார். எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேம் proved BJP is corrupt. Who collected 8,000 crore rupees in the name of electoral bonds? It is a white collar corruption of BJP. Can such PM talk about corruption? Modi accuses us to divert people from his failures and scams. இதையடுத்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, ராஜாவின் உயிர் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் உள்ளதாக பிரதமர் மோடியை மறைமுகமாக சாடினார். ராஜா की आत्मा ईवीएम में है. सही है, सही है. राजा की आत्मा ईवीएम में है. हिंदुस्तान की हर संस्था में है. ईडी में है, सीबीआई में है, इनकम टैक्स डिपार्टमेंट में है. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவர் காங்கிரஸை விட்டு வெளியேறும் போது சிறைக்கு செல்லும் வலிமை தன்னிடம் இல்லை என சோனியா காந்தியிடம் கூறி கண்ணீர் விட்டதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார்.
இதேபோல நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் அச்சுறுத்தப்பட்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது தற்போது நடைபெறவுள்ள தேர்தல் இரு சித்தாந்தங்களுக்கு இடையேயான போர் என கூறினார். The primary objective of today's rulers seems to be dismantle the constitution, so that therefore to shield India from these divisive forces. இறுதியாக பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மீண்டும் மோடி பிரதமரானால் இனி தேர்தல் நடக்காது எனவும் நாட்டில் மீண்டும் அடிமைத்தனம் வரும் எனவும் கூறினார். தங்கள் கட்சி ஏழைகளின் பக்கம் நிற்பதாகவும் ஆனால் மோடி பணக்காரர்கள் பக்கம் உள்ளதாகவும் மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டார்.